மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிப்பினிடத்திற்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகவே நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் நம்மை இவர் பிரித்தெடுத்தார் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி, எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர் நமக்கு செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அவருடைய ஜீவ வார்த்தைகளை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஒரு சிலரையாகிலும் ஆதாயப்படுத்துவது ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருடைய திருவசனத்தை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அவருக்கு அறிவிக்காவிட்டால் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் பிறருக்கு அறிவிக்காவிட்டால் அவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அதற்குத்தான் ஊழியர்கள் இருக்கிறார்களே, அதற்குத்தான் சுவிசேஷகர்கள் இருக்கிறார்களே, அதற்குத்தான் மேய்ப்பர்கள் இருக்கிறார்களே, போதகர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் அசதியாய் இருக்க மாட்டார்கள். அது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்று சொல்லி நிச்சயம் பெற்றுக்கொண்ட நன்மையை, நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை பிறருக்கும் பகிர்ந்தளித்து நாம் மாத்திரம் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தால் போதாது, நம்மோடு ஒரு கூட்டத்தையும் அங்கே அவருடைய திருமுன்னே நிறுத்த வேண்டும் என்கிறதிலே சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்கிறதை நீ அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு முடிந்த மட்டும் ஒரு சிலரையாகிலும் ஆதாயப்படுத்துவதற்கு பிரயாசப்படுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் சகாயம் பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.